வணக்கம். நான் இயன்முறை மருத்துவர் காயத்ரி. ஹாப்பி வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே. இன்றைக்கி காஃப் மசில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். காஃப் மசில் இஸ் செகண்ட் ஹார்ட் இன் அவர் பாடி. நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஹார்ட் பம்ப் பண்ணி நம்ம பாடி பார்ட்ஸுக்கு தேவையான பிளட் சப்ளைவை கொடுக்குதுன்னு. அப்படி காலுக்கு வந்த பிளட்டை திரும்ப பம்ப் பண்ணி நம்ம ஹார்ட்டுக்கே போக வைக்கக்கூடிய மசில் தான் காஃப் மசில். கேஸ்ட்ராக்னிமியஸ் மசில் அண்ட் சோலியஸ் மசில், இந்த ரெண்டு மசிலும் சேர்ந்தது தான் காஃப் மசில்னு சொல்கிறோம். இவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய காஃப் மசிலை இப்படி எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரெச்சஸ் மூலயமா ஹெல்த்தியாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். உட்கார்ந்தபடியே காலை நீட்டிட்டு இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு டவலை காலை சுற்றி வச்சுட்டு உங்கள் காலை உங்கள் பக்கமாக இழுக்கணும். கைகளால் இழுத்திங்கன்னா உங்கள் காஃப் மசில் ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்படியே 15 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை 3 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டிங்கில் காஃப் ரைஸ் பண்ணலாம், அதாவது ஹீல் ரைஸ் பண்ணலாம். ஹீல் ரைஸே ஸ்டெப்பரில் பண்ணலாம். இது 15லேருந்து 30 முறை பண்ணலாம். ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். வயதானவங்க பார்த்திங்கன்னா சீட்டட் காஃப் ரைஸ் பண்ணலாம், உட்கார்ந்தபடியே கால்களை தூக்குவது. இப்போ பார்த்த எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரெச்சஸை எவ்ரிடே பண்ணாலே செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய காஃப் மசிலை நாம் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.